மீனுமா மீனு 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 அக்கா ஓடியாங்க ஓடியாங்க மீன் வந்திருக்கு பாருங்க. ஆமா நானும் மீன் தரதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேராச்சு கறி வச்சுட்டு எங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொண்டு போனோம். என்ன மீனுனே வச்சிருக்கீங்க? சாலமா வேற திருக்க இருக்கு, திருக்க வேணுமா? ஐயே திருக்க வேண்டாம்னே, என் விட்டு பிள்ளைல அதை திங்காது. சாலையை ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்க, அவ்வளவு கறி வச்சு போட்டேன்னா தின்னுக்கிட்டு வாழுவேன். சாலை 50 ரூபாய்க்கு பத்துமா? போதுமா? ஒரு 100 ரூபாய்க்கு போடட்டுமா? சரி அப்ப 100 ரூபாய்க்கு தாங்க, கூட 2 சாலை போடுங்க. சும்மா 10 10 10ன்னு கணக்கு பண்ணாதீங்க, ஒரு 10 15 அள்ளி போடுங்க. அப்பதான் கறி வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பொரிச்சு கிரிச்சு கொடுக்கணும்னாலும் கொடுக்க முடியும். இப்படி நீங்க விலைய சொன்னீங்கன்னா நாங்க என்ன நீ வாங்க. மீன் நல்லா கிராக்கியா இருக்குமா, வேற என்ன பண்றது? மீன் நல்ல மீனா? அம்மா ஏமா மீனை முத அங்க வையம்மா. இப்படி அமுக்கி அமுக்கி அவ்வளோ வரம் பாத்துக்கீங்கன்னா எப்படி மீனா இருக்கும்? எல்லாம் நல்ல மீன் தான்மா. வை வச்சுட்டு உனக்கு எவ்வளவுக்கு வேணும்? 50 ரூபாய்க்கு வேணுமா, 100 ரூபாய்க்கு வேணுமா? எனக்கு 20 ரூபாய்க்கு போதும், ஒரு 20 மீன் கொடுங்க. என்னது 20 ரூபாய்க்கு 20 மீனா? ஆமா ஆமா கொடுங்க கொடுங்க. எம்மா கேட்டாலும் கேட்கலாம், பொம்பளை இப்படி கேட்கப்படாதம்மா. அதெல்லாம் கொடுக்கலாம்னே கொடுங்க. முன்னாடி எல்லாம் 10 ரூபாய்க்கு எவ்வளவு மீன் தருவாங்க, இப்ப 20 ரூபாய்க்கு 20 மீன் கேட்டா கூட தர மாட்டேங்கிறாரு. உங்க அப்பே ராத்திரி முழுக்க நடுக்கடலுக்குள்ள உட்கார்ந்து பிடிப்பா, அங்க போய் வாங்கு போ. ஏன் அப்ப நடுக்கடல்ல போய் மீனை பிடிச்சா நான் ஏன் உங்ககிட்ட வந்து வாங்க வரேன்? தெரியுதுல்ல, 50 ரூபாய்க்கு தாம்மா மீன், அதுக்கு குறைச்சல மீன் கிடையாது. வேணும்னா வாங்கு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. எப்பயும் உன் தெருவில் உன் மாமியார் தானே வாங்கும். நீ என்ன இன்னைக்கு மீன் வாங்க வந்திருக்க? துறநவளு உன் மாமியாராவது வாங்கிட்டு போட்டோம். ஐயே அப்ப இவ்வளவு நாளா என் மாமியாரை ஏமாத்திருக்கியாரு. நானும் வாங்கும்போது 5 ரூபா 10 ரூபா 20 ரூபாய்க்கு தானே வாங்குவேன். என்ன மிஞ்சி மிஞ்சி போட ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குவேன். நான் எனக்கு 50 ரூபாய்க்கு உங்ககிட்ட மீன் வாங்கியிருக்கேன். ஏமா இவ்வளவு நாள் கோமாவிலையா இருந்தா? எல்லாம் உமா குறைச்சு கேட்கலாம்ல, ஒரு 5 ரூபா 10 ரூபா குறைக்கலாம். நீ என்னடா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏக்கா சும்மா இருங்கக்கா. இங்க இது பொட்டு பொடுசுல அங்க சும்மா ஏலத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டு அதெல்லாம் நம்மளுக்கு காசை போட்டு வித்து விரி ஏமாத்திக்கிட்டு இருக்காரு நம்மள. இது தெரியாம நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க ஏன் பக்கம் நின்று ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்காண்டாமா, அப்படிதானே? அப்ப அவர் நம்மள ஏமாத்தாம நியாயமா தந்துட்டு போவாரு. பொடி பொடி சாலையெல்லாம் அங்க ஏலத்துல சும்மா கொடுத்துருப்பானுவ, அந்த பெட்டியே தூக்கிட்டு வந்திருப்பாரு. நம்ம போனது இல்லையா ஏலம் எடுக்கிறதுக்கு? என்ன சொல்றீங்க? ஏமா அங்க வந்து பாரும்மா, அப்பதான் உனக்கு தெரியும். அட நாங்களும் பெரிய தலையில ஏலம் எடுக்கிறதுக்கு மீன் வாங்க வந்திருக்கோம். அதை வச்சுக்கிட்டு தான் சொல்லி அந்த பொடி பொடி மீனெல்லாம் அவங்க சும்மா தான் ஒரு பெட்டியில அள்ளி போட்டு சும்மா கொடுப்பானுவேன். அந்த மீனை வாங்கிட்டு வந்து இவர் ஊர் ஊரா வித்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு நம்மளே ஏமாத்தியாரு. கொண்டாம்மா மீனை, நீ ஏழை எடுக்க இடத்துலயே போய் மீனை வாங்கிக்க போ. நீ ஒன்னும் மீன் வாங்காண்டாம். அம்மா உனக்கு 100 ரூபாய்க்கு சாலை கூட 2 மீன் போடுங்கண்ணே. இந்தா உனக்கு இல்லாததாமா, இந்தா எடுத்து தரையுது. மீன் வாங்க வக்கு இல்லாதவளுவ மீன் வாங்க வந்தா வேற நமக்கு ஆத்திரம் தான் வரும். இந்தாம்மா காசு அடுத்த முறை வரும்போது தரேன் என்னண்ணே. சரிம்மா. யோ யார பார்த்து மீன் வாங்க வக்கு இல்லன்னா என்னைய பார்த்தா மீன் வாங்க வக்கு இல்லாதவ மாதிரியா இருக்கு? ஆமாம்மா, வெள்ளை மாளிகைய விலைக்கு வாங்குறவ மாதிரி இருக்கு உன்னைய பார்த்தா. யோங்க பாரு, நான் நினைச்சேன் வை உன் மீன் கூடையில இருக்க அவ்வளவு மீனையும் வாங்கி காக்காக்கும் நாய்க்கும் சும்மா தூக்கி போட முடியும் என்னால. உன் துரு பிடிச்ச டிவிஎஸ் பழக்கி வச்சுக்கிட்டு இந்த டப்பா ஒரு கூட நிறைய மீனையும் வச்சுக்கிட்டு நீ என்னமோ பெரிய அம்பானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு மீன் வாங்க வக்கு இல்லையா? எல்லாம் உமா பெரிய மனுஷனை கொஞ்சம் பார்த்து பேசலாம். அட இவன் என்னக்கா பெரிய மனுஷே, பிக்காளி பைய. இப்ப நான் நினைச்சேன்னா இந்த துரு பிடிச்ச டிவிஎஸ் பெட்டியோட சேர்த்து இந்த மீன் பெட்டியை எனக்கு வாங்க முடியும். என்னம்மா இவர் பெரிய அம்பானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? எம்மா அம்பானியே இருந்தாலும் நான் அந்த பிடிச்ச டிவிஎஸ் பெட்டியே கொடுக்க முடியேன். நீ 50 ரூபாய்க்கு மீன் வாங்கு, அதுக்கப்புறமா என் டிவிஎஸ் பிடிச்ச டிவிஎஸ் பெட்டியோட சேர்த்து அந்த மீன் கூடயே வாங்கலாம். 50 ரூபாய்க்கு மீன் வாங்க துப்பு இல்ல. வாய பாரு வாய, வாய் இல்லைன்னா இவளெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். என்னதான் இவளை வச்சு குடும்பம் நடத்தியானு தெரியல. அந்த மாமியா காட்டிலாம் ரொம்ப பாவம், இந்த மாதிரி சிலாட்டக்கிட்ட இருந்து குடும்பம் நடத்தியது. ஏமா நான் வாரேம்மா, எனக்கு 4 இடம் போனாதான் வியாபாரம். நீங்க போங்க, அவன் அப்படிதான் கிடந்து துள்ளுவா. நீங்களும் அந்த மீன்காரனுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க. உங்ககிட்ட இருந்து நான் இப்படி எதிர்பார்க்கல. நான் ஒண்ணு எனக்காக மட்டும் பேசல, உங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? இப்படிதான் மக்கள் எல்லாம் ஒத்துமையா இல்லாததுனாலதான் அவ்வளோ இப்படி தப்பு பண்ணியாவ. தப்பு பண்றவனுக்கு அதனாலதான் தண்டனை கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு நீ இப்ப என் மேல கோவப்படியா? நீ தான் பெரிய மனுஷன்னு பார்க்காம வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தா. ஏன் இந்த காலத்துல இப்ப 20 ரூபாய்க்கு உனக்கு மீன் தராங்க? 20 ரூபாய்க்கு 20 மீன் கேட்டா வர இருந்தாலும் கோவப்பட முடியானா? அக்கா அவரு அந்த பெட்டியை 100 ரூபா 50 ரூபா ஏலத்துல சும்மா எடுத்துட்டு வந்து இங்க வந்து அவர் 1000 கணக்குல வித்துட்டு நடக்காரு. எல்லாம் தெரிஞ்ச நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ண
அதுக்காண்டி காலையிலே போய் வாங்கிட்டு வர்றாரு. நமக்கு தெரியும் அவரு முன்ன பின்ன வச்சு வாங்குவாரு, முன்ன பின்ன விற்பாவ, வியாபாரிவா அப்படிதான் இருப்பாவ. அவியல்வ வயிற்று குழப்பையும் பார்க்காண்டாமா. அதுக்குன்னு நீ நட்டத்துக்கு புள்ளா கேட்டனா வேற எப்படி தருவாரு? ஒரு நியாயமா 50 ரூபாய்க்கு கேட்டனா அதுல ஒரு 4 மீன் எடுத்தனா பரவாயில்ல. நீ அநியாயத்துக்குலாம் கேட்க வேற உனக்கு சப்போர்ட் பண்ணி எங்க நான் பேச பாருங்க. தம்மா துண்டு மீன், இந்த மீனுக்காவே நம்ம தங்க வலை சொல்லிட்டு போறான். இப்படிலாம் வாங்கி மீன் கறி வைக்கிறதுக்கு வைக்காமலே இருக்கலாம். சரி, அப்ப ஏதாவது முருங்கைக்காய் வெட்டி போட்டு போய் கறி வை. எப்படியோ உன் மாமியார் தானே வைக்கும். எப்பயும் அந்த பொம்பளை தான் வைக்கும். நான் என் பாட்டுக்கு சும்மா தேங்காய் ஏதாவது அரைச்சு கொடுக்கணும்னு அரைச்சு கொடுத்துட்டு வந்துருவேன். இன்னைக்கு என்னன்னா காலம் காத்தாலே நான் வேப்ப முட்டு பறக்க போறேன். நீ என்னைய சுவாறு கறி வைக்கலாம் தேடாத, முடிஞ்சா செய், இல்லைன்னா பட்னி கடை நான் கஞ்சை ஊத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு கஞ்சை ஊத்திக்கிட்டு அது வேப்ப முட்டு பறக்க போயிட்டு. ஆமா, வேப்ப முத்து நிறைய அங்கங்க கடக்கு பத்துக்க. எனக்கே பறக்க நேரம் இல்லாம இருக்கேன். அங்க தோட்டத்துக்கு வேற போகணும்னு இருந்தேன். நேரமா போயிட்டு வேப்ப முத்து தான் அங்க கொஞ்சம் பறக்கணும். இல்லைன்னா அந்த பிள்ளைங்க லீவு நாள்லதான் பறக்கிறதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். அவள் இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டாள். வேணா பருப்பு போட்டு கடைஞ்சுதான் இட்லி சுட்டு வைப்பதுக்க. அதில் கொஞ்சோண்டு சோறை வடிச்சு அவளோட கொடுத்து விட்டுட்டேன். பருப்பு கறி எங்க வீட்டுக்காரக்குன்னா வாய்வும் பாரு. அதனாலதான் சாலையை போட்டு கறி வச்சு பொரிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். உங்க மாதிரிலாம் எல்லாத்துக்குள்ள என்னால பொறுத்து போக முடியாது. மீன்காரன் சொல்ற விலைக்கு தான் மீன் வாங்கணும்னா அப்படியெல்லாம் என்னால வாங்க முடியாது. அப்பனா வெறுங்கையோட தான் இருக்கணும். இப்ப உன் மாமியார் சோறு பஞ்சி கறி வையின்னு இருக்கு, நீ அப்ப என்னத்தை வச்சு என்னத்தை போட்டு கறி வைப்பா? நான் எதுக்கு காசு கொடுத்து மீன் வாங்கணுங்க? நம்ம ஒரு ஆத்துக்கு முன்னா கெண்ட மீனா கெளுத்து மீனா உழுவ மீனாவது பிடிச்சு நான் கறி வச்சு கொடுப்பேன். அது கறிக்கு நல்லாவா இருக்கும். கவுச்சு வாட அடிக்கும்ல, வேற திங்காது மூஞ்சி அடிச்சாப்புல இருக்கும். என்னைக்கா ஒரு நாளை சுட்டுக்கிட்டு திங்கன்னா அது சரி. அது ஒயாமலாம் பிடிச்சு கறி வைக்க முடியாதுல்ல. ஏக்கா நீங்க சும்மா இருங்க. குளத்துல எல்லாம் பிடிச்சிட்டு வராங்க மீன், அதெல்லாம் வியாபாரத்துக்கு வரதானே செய்யுது, அதெல்லாம் திங்க தானே செய்யும். நான் இருங்க, இப்பவே போய் ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சு இன்னைக்கு நான் கறி வைக்கேன். என்னமோ பண்ணு, எனக்கு வேலை கிடக்கு, நான் போறேன். நீங்க போங்க போங்க, நான் போய் ஆத்துல போய் மீன் பிடிக்கணும் இல்லையான்னு பாருங்க இன்னைக்கு. முகம் இருக்க இடம்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் மருமாவை கூட சேர்ந்துடப்படாதுன்னு இருக்கால. என்னமா தெரியல பத்துக்க, அப்படி இல்லாம இருக்காளுவ. ஆமா இருக்காளுவல. நம்ம மருமகளுவ நம்மள மதிக்கல ஒன்றும் பண்ணலன்னு சொன்னாலும் நம்ம பிள்ளைல கூட அது வாழ்ந்துட்டு போட்ட என்னன்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோம்ல. ஆனா அவ அந்த மாதிரிலாம் கிடையாது பார்த்துக்கிடுங்க. அவகிட்ட நான் சொன்னேன்னு எதுவும் கேட்டுவிடாதீங்க. என்னக்கு வேற அவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிட்டு அடப்பா, என்னத்துக்கு வம்பு நமக்கு. ஆமா, நான் ஏன் சொல்ல போறேன். அவ நான் பார்த்து வச்ச இடத்துல எல்லாம் அவ எல்லா கொட்டையும் பறக்கிட்டு போயிரியா. பழம் காய் கொட்டை காஞ்சதுன்னு ஒன்னையும் விட முடியுங்க பக்க, அவளத்தையும் பறக்கிட்டு போயிரியா. அதான் இன்னைக்கு உங்களை துணைக்கி கூட்டிட்டு நான் இங்கே வந்துட்டு நேரா. இந்த இடம் அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கேன். தெரிஞ்சாலும் அவள் ஊருக்குள்ளதான் அவ்வளோ வரம் பறக்குவாவே. நம்ம அதை முதல் பறக்கிறோன்னா இது அப்புறம் பறக்கலான்னு இருப்பா. அதனாலதான் அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்படியா? ஆனா இந்த இடம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. தனியா ஆள் நடமாட்டம் இல்லைன்னதும் கழுத்துல காதுல கிடக்கவே எதுவும் செய்யணும், எதுவும் கண்ணை வந்து அத்துட்டு போயிடுவானு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஐயே எக்கா, நீங்க போட்டிருக்கிறது தங்கம்மா? நானும் சொல்ல மறந்துட்டேன் பத்தியில. இந்த மாதிரி காட்டுவலுக்கு தோட்டத்துவலுக்குலாம் வரும்போது நான் தங்கத்தை கழட்டி வச்சுட்டு கவரிங் செயின்னு போடுவேன். இல்லாட்டினா மொட்டை கழுத்தாவே வந்துடுவேன் பார்த்துக்கிடுங்க. உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பத்தியில. இனிமே அடுத்த தடவை வரும்போதெல்லாம் காட்டி வச்சுட்டே வந்துருங்கக்கா. என்ன ஒரு கவரிங் செயின் ஏதாவது வீட்டில் கிடந்தா அதுக்கு போட்டுக்கிடுங்க. எல்லாம் இதை நீ வீட்டில் வச்சிருந்து சொல்லணும். இங்கே வந்து சொன்னா நான் என்ன நீ எங்கே கலத்தி வைக்கங்க? கலத்தி வச்சு எங்கன்னா தொலைச்சிட்டு போயிட்டேன்னா வேற கடந்து கிண்டி தேடி கிடக்க இயலாது. கடந்துட்டு போட்டோம் நான் கழுத்தோடி வேணா சேலையை போட்டு மூடிக்கிடியேன். வியாபமத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்து செயினை பறி கொடுத்துட்டு போவா. ஒரு பவுன் தங்கமே 1 லட்சத்தை தொட போகுது. ஏன் மோய் ஏதாவது ஆச்சுன்னா உனக்கே அந்த தேவையில்லாத வேலைன்னு சத்தம் போடுவான். அது வேற பயமா இருக்கு. சீக்கிரம் பறக்கிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். நான்லாம் இதை சேர்த்து போட்டு வித்துக்கிட முடியேன். வேணா பறக்கி தரேன், நீங்க வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம் பறக்கி தரேன், நீயே வச்சுக்க. சேர்த்து போட்டு வேணா வித்துக்க. பரவாயில்லையே, அப்போ உங்களை கூட்டு வந்தது நல்லதா போச்சு. விருவிருன்னு கொட்டையை எவ்வளோத்தையும் பறக்கிட்டேன்னா நம்ம கிளம்பிடுவோன்னு. சரி நான் வேணா பழத்தை பிசுக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்க. பழத்தை வீட்டில் போய் பொறுமையாக உட்காந்து நம்ம கதை பேசி பிசுக்கி கொட்டையை காய வச்சுக்கிடலாம். இப்போ பழத்தை மட்டும் கடகடன்னு பறக்குங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பறக்குங்க போதும். சரி வேப்பமுத்து நல்லா காஞ்சாதானே எடுப்பணுவேன். ஆமாம், நல்லா வெயில் அடிக்குதுல்ல, கழுவி காய போட்டேன்னா பாட்டுக்கு காஞ்சி கிடக்க ஒரே நாளில். பிசுக்குன பழத்தையா கழுவி காய போடுவேன் நீ? இல்லை காஞ்சி கொட்டை இருக்கும்ல, அதை தான் ஊற வச்சிருக்கேன். அதை தான் கழுவி காய போடணும். இதை அப்படியே காய போட்ட வேண்டியதான் பிசுக்கி. இதை வேற கழுவி எடுத்தேன்னா வேற இடம் எல்லாம் குறைஞ்சி போகும். அதானே பார்த்தேன், திடீர்னு கழுவி காய வைக்கணுங்கன்னு பார்த்தேன். இல்லைன்னா அந்த மாதிரி காஞ்சி போனதை தான் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன். அது கூட சேர்த்து இதையும் ஊற போட்டுட்டேன்னா காஞ்சிரும்ல. பறவை 2 அலசி காய போட்டேன்னா தோல் எல்லாம் தனியாக வந்துடும். என்னன்னு தெரியலன்னே, உள்ளங்கை நம்மன்னு அரிக்குது. உள்ளங்கை அரிச்சா பணம் தானே வரும் நமக்கு. அப்போ இன்னைக்கு வரவு இருக்குன்னு நினைக்கிறேன். சங்கரு, நீ வேற சும்மா இருல, வெத்தங்காலோட திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வரவு வந்தனா ஒரு செருப்பு 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டுறேன்னா நானு செருப்பு கூட போட வக்கு இல்லாம வெயில்ல நடந்துகிட்டு இருக்கேன். கால் பொத்து போச்சுல. நான் நல்லா கொஞ்ச நேரம் உட்காரியேன். எங்கேயாவது தண்ணி கிடைக்கான்னு பாரு, ஒரு முடக்கு தண்ணியை குடிக்கட்டும்.
தல இந்த ஊர் நமக்கு பழக்கப்பட்ட ஊர் தானே, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஆத்தங்கர வர தலைவரே, அங்க போய் தண்ணியை குடிக்கலாம் வாங்க. இதுக்கு மேல என்னால ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாதுல, காலெல்லாம் பொத்து போச்சு. என் காலை பேரு பொத்து போய் கிடக்கு. இதுக்கு மேல நடந்தேன்னு வை, காலை வெட்டி எடுக்கதான் செய்யணும். அப்புறம் சரி தலைவரே, சரி தலைவரே, அப்ப நீங்க போய் ஒரு ஓரமா உட்காருங்க. நானல்ல, நான் உங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செருப்பு ஏற்பாடு பண்றேன். சரி சரி, சீக்கிரம் போய் தண்ணி இனி ஏதாவது எடுத்துட்டு வா. அங்கே அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க. அதெல்லாம் இருக்கட்டும் தலைவரே. சொம்பு இல்லை, நான் என்ன கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கா வந்திருக்கேன். சீர் பொருள்லாம் கொண்டு வந்து அதில் சொம்பு கொண்டு வரலன்னு கேட்கறதுக்கு. நம்மகிட்ட எதுல சொம்பு எங்கேயாவது வெளியே எங்கே பாட்டில் கிடக்கும். அது கழுவி எதையாவது தண்ணியை பிடிச்சிட்டு வா. இல்லைன்னா சரட்டை எடுத்து சரட்டை கிடந்தாலும் அதை கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிட்டு வாழ உயிர் போகுது. சரி 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 தலைவரே, கோவப்படாதீங்க. இருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுல பிடிச்சிட்டு வரேன், தண்ணி பிடிச்சிட்டு வரேன். கோவப்படாதீங்க. இவனை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ணேன்? கூறு கட்டவனை வச்சுக்கிட்டு ஊருவா போய் பிச்சை எடுக்காத குறையா எல்லார்கிட்டையும் தருமடி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு வேலையிலையும் கூறு கிடையாது. இவனை வச்சுக்கிட்டு திருடுனாலும் வழங்காதான் செய்யும். வேற ஜெயில தான் இருந்து கழிவு தோண்டி இருக்கு. இவனை வச்சுக்கிட்டு இவனை எந்தாலையும் போட்டுட்டு போலான்னு பார்த்தா என் பொண்டாட்டிக்கு தம்பி ஆகி போயிட்டா. மாமனு கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறதுனால தலைவரேன்னு இருக்கா, இல்ல அண்ணன் கிட்ட இருக்கான். இந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். இந்த ஊர் மக்கள் தான் கொஞ்சம் சாந்தமானவங்க. மற்ற ஊருக்காரில் எல்லாம் கையை காலெல்லாம் முறிச்சு விட்டுருக்காங்க. இவங்க 4 தருமடியோட விட்டுருவாங்க. இல்லைன்னா அப்படியே பொண்ணு போல பிடிச்சி போலீஸ்ல கொடுத்துருவாங்க. நம்மளும் உள்ள போய் உட்காந்துனா கழிச்சு வராது அங்கே கிடைக்கும். இப்படி பிச்சை எடுக்காம அங்கங்க திருடி திங்காம அங்க கௌரவமா மணி அடிச்சதும் சோறு கிடைக்கும். திருட்டு உள்ள அடைஞ்சு கிடக்கலாம். வெளியே வேற விட்டுட்டாங்க. அதான் சோத்துக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்கு. அடடா, தண்ணி எவ்வளவு அருமையா தெளிவா கிடக்குது. ஆனா அந்த தண்ணியை எப்படி பிடிச்சிட்டு போறது? ஏதாவது பாட்டல் கிட்டலி சரட்டை ஏதாவது எங்கன்னா கிடக்கான்னு பார்ப்போம். அதுல பிடிச்சிட்டு போவோம். அங்க என்ன சத்தம்? இதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு ஓட்ட சரட்டை கிடைச்சாலும் போதும், பாசுக்கு அதுல தண்ணியை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துடலாம். எப்படியோ ஒரு சரட்டை கிடைச்சிருச்சு. ஆனா ஓட்ட சட்டையா இருக்க. சரி பரவாயில்ல, ஒரு வரலை வச்சு மூடிட்டுனாலும் தண்ணியை பிடிச்சி கொண்டு போய் பாசுக்கு கொடுப்போம். என்ன சத்தவங்க? அட, 2 பாட்டி வியாப்பமுத்து பறக்கிக்கிட்டு இருக்கு. நல்லதா போச்சு, இந்த பாட்டி செருப்பு போட்டிருக்கு. அந்த செருப்பை களவாண்டு கொண்டு போய் பாசுக்கு கொடுத்தோம்னா செருப்பு போட்டுக்கிட்டு பாசு அதுக்கப்புறமா நடப்பாரு. நம்ம செருப்பை களவாண்டு கொண்டு போனோம்னா பாசு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எப்படியாயின்னு அந்த பாட்டிகிட்ட இருந்து செருப்பை பிடிக்கிட்டு ஓடிடணும். புஷ்பா அவ்வளவு பறக்கிறவாளாக்கும் ஒரு வாரத்துக்குள்ள? அத்தனை கிலோ எப்படி சேருது அவளுக்கு? காடெல்லாம் அவதான் எங்க போனாலும் பறக்கிக்கிட்டு நிக்கா. நம்ம கண்டு வச்சிருக்க இடத்தையும் தான் விடமுட்டுங்கால. அது என்னன்னு பறக்குவாளோ என்னமோ தெரியல. நம்ம கிட்ட மத்த நேரம்லாம் கதை விடுவா. ஆனா எங்க போறேன் எங்க வாரேன்னு சொல்ல முடியா பார்த்துக்கிடுங்க. அப்படிதான் நெறிஞ்ச முள்ளும் பறக்கி சேர்த்து கிலோ கணக்குல விற்பா. அந்த பாட்டி செருப்பு அங்கதான் ஓரமா கலத்தி விட்டுருக்கு. நல்ல வேலை நமக்கு வசமா போச்சு. தூக்கிட்டு பின்னாடி ஓடிடுவோம். அப்ப அவளுக்கு கை செலவுக்கு கட்ட நட்டைக்கு ஆகும்னு சொல்லு. நல்லது தானே? ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஒரு திருட்டு போய் உங்க செயின் இருக்க வாரா. என்னது செயின் இருக்க வாரானா? அட எடுபட்ட பயல, எவனாது? பாட்டி எங்க பாசத்துக்கு செருப்பு வேணும், தயவு செய்து கொடுத்துருங்க. நான் அந்த செருப்பு இன்னைக்கு எடுக்காம போக மாட்டேன். அட எடுபட்ட பயல, போன திருட்டு நாயே. அடே திருட்டு பயல, இரு இன்னைக்கு உன் மண்டையை பொழுது மாவிளக்கு வைக்கேன். வலிக்குது. ஐயே, திருட்டு பைய ஓடிட்டானாக்கா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்லலா, இந்த செருப்பை தான் அந்த களவாணி பைய களவாண்டிட்டு போயிட்டான். நல்ல வேலை, செயினகின்னு அத்துப்படுவானு பயந்துட்டேன். செயின் அக்கலை. எடுபட்ட பைய எந்த ஊருக்காரன்னு தெரியலையாக்க. எவனாவன் இருந்துட்டு போறான். வாங்க போது இடத்த காலி பண்ணுவோம். ஐயே, நான் இன்னும் கொஞ்சோட பறக்கலாம்ல பார்த்தேன். ஏமா நீ வேணா இருந்து பறக்கிட்டு வாமா. 7-8 போடு செயின், இது தாலி செயின். இது போச்சுன்னா அவ்வளவுதான். என் மோகனும் காண விடாண்டா, என் புருஷனும் காண விடாண்டா. நான் வீட்டுக்கு போறேன். ஐயே அக்கா இருங்க, சேர்ந்தே போயிருவோம். அதான் அந்த திருட்டு பைய செருப்பு தானே களவாண்ட வந்திருக்கான். செயினை களவாண்ட வரல. அவன் செயினை களவாண்ட வந்தானா செருப்பு களவாண்ட வந்தா எவங்கண்டா? அவன் என்னவோ நல்ல நேரம் நமக்கு செருப்போட போச்சு. நீ ஒழுங்கு மரியாதை வாரதா இருந்தா வா, இல்லைன்னா நான் போறேன். சரிக்கா தனியா போகண்டா, சேர்ந்தே போவோம். இருங்க, நான் தந்தா எல்லாத்தையும் அள்ளி போட்டு வாரேன். சீக்கிரம் எடு, இடத்த காலி பண்ணுவோம். பாசு இங்க பாருங்க பாசு, உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. ஐயோ பாசு அதுக்குள்ள தூங்கிட்டாரா? பாசு எந்திரிங்க. என்னாச்சு? ஐயோ பாசு, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. என்னதுடா? தண்ணி தானே கொண்டா. சரட்டை ஓட்ட சரட்டையா? ஆமா பாசு, ஓட்ட சரட்டை தான். அட்ஜஸ்ட் பண்ணி குடிங்க தண்ணி. பாதி ஒழுகிட்டு போயிட்டு. சரி, அது என்னது கையில செருப்பு? ஆமா பாசு, உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். எங்க கீழே கிடந்துச்சா? குப்பையில இருந்து பெறக்கிட்டு வந்தது என்ன பெரிய அதிசயமா? ஐயோ இல்ல பாசு, அங்க 2 கிளவி உட்கார்ந்து வேப்பமுத்து பறக்கிட்டு இருந்து அந்த கிளவிட்ட இருந்து தான் ஒரு செருப்பு ஆட்டையை போட்டு வந்தேன். இன்னொரு செருப்பை நல்லா ஜோடியா தான் எடுத்தேன் பாசுக்கு கொடுப்போன்னு. கடைசியில் அந்த கிளவி திரும்பிருச்சு. ஒத்த செருப்பை புடுங்கிக்கிட்டா அந்த செருப்பாலேயே என்ன அடி அடிச்சா தருமா பாசு? அந்த கிளவிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து உங்களுக்கு தண்ணி மொந்துக்கிட்டு ஓடி ஆறேன் உங்களை பாக்கிறதுக்கு. எப்படி பாசு? கிளவிட்ட இருந்து செருப்பையால களவாண்டுன களவாணி பயல. பாசே, இப்போ உங்களுக்கு கால் சுடுது, உங்களால நடக்க முடியல. அதுக்காண்டிதான் பரவாயில்ல, இந்த ஒரு செருப்பை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு கொஞ்சம் நொண்டி வாங்க. அதுக்கப்புறமா வேற யாராவது கிடைப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து இன்னொரு செருப்பு ஆட்டையை போட்டுக்கிடலாம். எப்படி பாசு என்னோட சாமர்த்தியம்? இன்னொரு செருப்பையும் சேர்த்து களவாண்டுட்டு வந்திருந்தா அதுல பெருமை இருக்கு. ஒத்த கால செருப்பை களவாண்டுட்டு வந்துட்டு என்னல உனக்கு பெருமை வேண்டி இருக்கு? அதுவும் லேடிஸ் செருப்பு. உன் பாச லேடிஸ் செருப்பு போட்டு என்னை அசிங்கப்படுத்த பாக்கியால.
தலைவரே, நீங்க அப்படிலாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. இப்போதைக்கு உங்க காலு சூட்டை பொறுக்கிறதுக்கு இதாவது கிடைச்சிதானே சந்தோஷப்படுங்க. இனிமே வேணா மரம் செடி கொடி கிளைய பிரிச்சு ஒரு செருப்பு மாதிரி கட்டி தாரேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு நடங்க. அப்புறம் ஏதாவது சமாளிப்போம். இந்த செருப்பை களவாண்ட நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அந்த கிளவி ரெண்டும் செயினக்க வந்துட்டான்னு என்னன்னு கூச்சல் போட்டுச்சு வருமா? அட கம்முனாட்டி பயல, அந்த கிளவி செயின் போட்டிருந்ததை களவாண்டுட்டு வந்திருந்தாலும் புண்ணியமாவே இருந்திருக்கும். அந்த கிளவி கிட்ட இருந்து செயின் அக்காம செருப்பு வேலை களவாண்டுட்டு வந்த, அது இந்த ஒத்த கால செருப்பை களவாண்டுட்டு வந்துட்டு அதை அடி வேற வாங்கிட்டு வந்திருக்க. அட ஆமால்ல, செயின் அத்திருந்தன்னா இப்ப நம்ம எத்தனை செருப்பு வேணாலும் வாங்கிருக்கலாமே. செருப்பு கடையே தங்கத்துல வச்சிருக்கலாமே. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. இப்ப திருதாள மண்டகசாயம் உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபடியேன்னு உன்னத்திலையும் கூறு கிடையாதுன்னு திட்டியது சரிதானே? பாசே, இருந்தாலும் அந்த பொம்பளை ரொம்ப டேஞ்சர். என்ன அடிங்கிறீங்க? ஒரு செருப்புக்கே இந்த அடி அடிக்கானா செயினை பறிச்சிருந்தான் அவ்வளோதான். தேடி வந்து சங்கிலே ஏறி மீச்சிருப்பான் அந்த கிழவி. சரி, இப்போதைக்கு கிடைச்சது லாபம் பாசே. இதை ஒத்த காலில் போட்டுக்கிடுங்க. கூறுகிட்டவன உன்னால ஒரு பூரத்தினும் கிடையாதுல. எங்க இருக்கல கிளவி சொல்லு, நானாவது போய் செயினக்கேன். பாசே, நீங்க இப்ப செயினக்க போல அடுத்த செருப்பாலையும் அது ஒத்த கால செருப்பை வச்சுட்டு என்ன பண்ணோம்? மறுபடியும் தூக்கி தூர போட, இல்லட்டுனா அதாலே அடிக்கன்னு சொல்லி அடிச்சுட்டு உங்க கையில தந்துரும் நினைச்சு தானே பாச நீங்க இப்ப போறீங்க. சரியா நல்லதான் பாசுறீங்க. எப்படி பாசே, உங்க சாமர்த்தியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேனா? போடா முட்டா பயலே. பஸ் வலிக்குது பாசே, வலிக்க மாதிரி அடிச்சிட்டிய. வலிக்கணுங்கிறதுக்காண்டி தான் அடிச்சேன். அப்போ ஏன் உனக்கு புத்தி வருதான்னு பாப்போன்னு. உங்க பாசு, உங்ககிட்ட இந்த செருப்பை களவாண்டுட்டு வந்து தந்ததுக்கு தராமலே இருந்திருக்கலாம். நான் திரும்பி போய் அந்த பாட்டிகிட்டே கொடுத்துட்றேன். டே இங்க வாடா. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, அதை செருப்பு கொடு. இந்த வெயிலுக்கு ஒத்த கண்ட இதையும் ஒத்த கண்ட இடத்துலையும் கட்டிக்கிறேன். கொண்டா. ஹாய் மக்களே, எல்லாரும் தலைப்பு தமிழ்ல வைங்கன்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் தமிழ்ல தான் வச்சிருக்கேன். இந்த ஸ்கிரீனை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், எல்லாமே நான் தமிழ்ல தான் வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு வரும்போது அது இங்கிலீஷா கன்வெர்ட் ஆகி வருது. நமக்கு மட்டும் கிடையாது, யூடியூப்ல இது நியூ செட்டிங் நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா அதுவே கன்வெர்ட் ஆகிடுது. அதனால தான் இந்த ப்ராப்ளம். நம்ம சேனல்ல மற்ற நார்மல் கார்ட்டூன் சேனல் ஆகட்டும், வேற குக்கிங் சேனலோ பிளாக் சேனலோ எந்த சேனல் ஆகட்டும், அவங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்கா ஹெட்டிங் வந்து இங்கிலீஷ்ல தான் வருது. அதனால நீங்க அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் எத்தனை முறை சொல்றது தமிழ்ல தலைப்பு வைங்கன்னு அப்படி சொல்லி கோவப்படுறீங்க. ரீசன் வந்து யூடியூப் தான் அப்படி பண்ணுது, நாங்க பண்ணல. அதனால கோவப்படாதீங்க மக்களே, கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே. உங்களுக்கு நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணாதான் கொஞ்சம் வியூஸ் போகும். நேற்றுலாம் போட்ட வீடியோ வியூஸே போகல. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ. ஐயா, இந்த காக்கா சுத்தி சுத்தி வாரத பார்த்தா மீன்கறி சட்டிக்குள்ள பூந்து தலையை விட்டு மீனை அள்ளிட்டு பெரும்போல இருக்கே. எவ்வளவு பத்தினாலும் போவாண்டங்கு கரைஞ்சிக்கிட்டே கிடக்கம்மா. அந்த அவ்வளோ மீனையும் கறிக்குள்ள போட்டுட்டு இந்த மீனை மசாலா தடவி பொரிச்சு வச்சிட வேண்டியதுதான். பிள்ளைகள் காலேஜில் இருந்து வந்தாளுவேன்னா வந்ததும் தின்னுக்கிடுவாளுவேன். பொரிச்ச மீன் இருந்தால் கொஞ்சம் ஆசைப்படுவாளுவேன். இந்த மீன்காரன் எந்த அளவு போய் ஒளிஞ்சான்னு தெரில, இன்னும் வர காணோம். 12 மணி 1 மணி வரைக்கும் வராமல் இருந்தானே வேற என்ன நீ கறி வைக்க? இந்த மீன்காரனை எதிர்பார்த்து வாசல்லே காத்து கிடந்து கண்ணு பூத்து போனது தான் மிச்சம். ஏக்கா ஏக்கா, அட யாரது? அட நான் தாக்கா, பெரிய பொண்ணு. வா பெரிய பொண்ணு, நான் பின்னாடி இருக்கேன் பாத்துக்க. கதவு திறந்து கிடக்கு, வா வா. இந்த வாரேன். வாடா பெரிய பொண்ணு, வா உட்காரு. ஏக்கா, நீங்க மீன் வாங்கினீங்களா? ஆமாடா, இவ்வளவு நேரம் ஆகி போச்சு மீனெல்லாம் கழுவி எடுக்க. இந்த இப்பதான் குழம்பு கூட்டி போட்டிருக்கேன். தேங்காய் இங்கெல்லாம் அரைச்சிட்டு வந்து இப்பதான் உட்காரிங்க. ஏக்கா, மீன் எப்போ வந்துச்சு? நான் இவ்வளோ நேரம் மீன்காரனை கண்டு தானே வாசல்லே காத்து கிடந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு மீன்காரன் வரலன்னு நான் இங்கே வாரேன். மீன்காரனை பாத்தியெல்லாம் வந்தானா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. அந்த ஆளை ஒளிஞ்சிட்டான் போல இருக்க அந்த மீன்காரன். நம்பர் எதாவது இருக்கா, வருவானா, அன்னைக்கு வராண்டானா என்ன ஏதுன்னு தெரியலையே. ஒரு எட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகணும்னு வந்தா நீங்கள் என்ன மீன் கறி ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை மணிக்கு வந்தான் மீன்காரன்? அவன் எப்பயும் போல 10:30க்கே வந்தானடா. அவன் சத்தம் போட்டுட்டு தானே இருந்தான், உனக்கு கேட்கலையாக்கும்? ஐயே, கேட்கலையாக்கா எனக்கு. எப்பயும் மாமியார் தானே வாங்கி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் செய்யும். இன்னைக்கு என்ன நீ மீன் வாங்குறதுக்கு காத்து கிடந்திருக்க? அதான் மீன்காரன் போயிட்டான் போல இருக்கு. அட கடவுளே, என் மாமியாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த பொம்பளை இன்னைக்கு இந்த உமா மாமியார் கூப்பிட்டுச்சுன்னு என்னமோ வேப்பமுத்து பறக்க போறேன்ட்டு சொல்லிக்கிட்டு போச்சு. நீ இன்னைக்கு மீனை வாங்கி கறி வச்சு வை, எந்நேரம் நான் தானே வைக்க, எனக்கு நானே வச்சு திங்கிறதுக்கு மூஞ்சில் அடிச்சாப்புல இருக்கு, நீ இன்னைக்கு செஞ்சு வையின்னு சொல்லிட்டு போச்சு வாங்கி எல்லாம் செய்யுன்னு. அந்தளவு நான் செஞ்சு வைக்க நீங்கள் எந்த அளவு வேணாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி வேற அனுப்பி விட்டுட்டேன். இப்போ வந்து மீன் கறி வைக்கலன்னா நீ சத்தம் போடுமக்க.
அது ஒன்றும் இல்லைக்கோ, கொஞ்சம் பாட்டை போட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே கிடந்து குத்தாட்டம் ஆடிட்டு கிடந்தேன். கொஞ்சம் வார்மப் பண்ண மாதிரி இருக்குமான்னு லைட்டாக தொப்பை உளிய மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுமாமே. எக்ஸசைஸ் பண்ணனா நமக்கு கை காலெல்லாம் வலிக்க மாதிரி தோணும் பார்த்துக்கிடுங்க. இந்த பாட்டை போட்டு ஆடி வார்மப் பண்ணனா நல்லா இருக்குது பார்த்துக்கிடுங்க. நமக்கு இந்த கை கால் வலியெல்லாம் பெருசாக தெரிய மாட்டேங்குது அந்த ஆடிட்டு நடக்கும்போது. அதனால் அந்த பாட்டை போட்டு விட்டு ஒரு குத்து டான்ஸ் ஆடிட்டு நடந்தேன்னா அதனால் எனக்கு கேட்கல போல இருக்கு. ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு ஆடிட்டு நடந்தேன். அவன் போயிட்டான் போல இருக்க. ஐயே, நான் இப்போ என்ன பண்ணுறது? இனிமே கடையில கருவாடு வாங்கி எதுவும் கறி வை. வேற என்ன பண்ண? ஐயோ, வந்து அந்த பொம்பளை வேற சத்தம் போடுமே. மீன்காரன் வரதை பார்க்காம உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு. நீ கொஞ்சம் பாட்டையாவது குறைச்சி சத்தத்தை வச்சாதானே வெளியே மீன்காரன் கூப்பிட்டா சத்தம் கேட்கணும். நீ கொஞ்சம் குறைச்சி வைக்காண்டாமாக்கோ. உனக்கு அவ்வளோதான் அறிவு. எங்கள் வீட்டில் நாலா பக்கமாக ஸ்பீக்கர் வச்சு விட்ருக்காருக்க. எங்கள் வீட்டுக்காரரு லேசாக பாட்டு சவுண்டு வச்சாலும் டொம்மு 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 டொம்முன்னு கேட்கும் பார்த்துக்கிடுங்க. நான் அதனால் நல்லா இருக்குமா அது கேட்கறதுக்கு, அப்படி நல்லா வைப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதனால் வைப் பண்ணிக்கிட்டு இருந்துட்டேன். நல்லா போட்ட வைப்பு. உனக்கெல்லாம் என்ன உடம்பு இருக்குன்னு நீலாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கியே தெரியல. அப்ப எங்க உடம்பெல்லாம் என்னத்த சொல்ல? எந்திரிச்சா நிமிரப்படல, நிமிந்தா குனிய முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. இந்த உடம்பையும் வச்சுக்கிட்டு நாங்களும் தெரியதானே செய்யும். உன் உடம்புக்கெல்லாம் ஒரு சீக்கம் வராது. நீ பயப்படாம நீ உன் பாட்டுக்கு திரியலாம். நீங்களோட எக்ஸசைஸ் பண்ணணும்னு நாங்களாம் எங்க போறதுன்னு தான் எனக்கு தெரியல. நீங்களாம் மெலிஞ்சு போனால் நல்லா இருக்க மாட்டேங்க. இப்படி கொழுக்கு முழுக்குன்னு அமுல் பேபி மாதிரி இருந்தால் தான் நீங்களாம் அழகு. நானும் உங்களை மாதிரி கொழுக்கு முழுக்கு நானேன்னு வைங்களாம் அழுவி போனால் பூசணிக்காகனாங்க இருப்பேன். அதனால தான் உடம்ப ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கேன். நல்லா நினைச்சிய போங்க. நான் ஒரு 4 நாள் ஊரை ரவுண்ட் அடிச்சு தெருவை ரவுண்ட் அடிச்சு ஓடிட்டு திரிஞ்சேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் எக்ஸசைஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல, போவே இல்லை. என் பிள்ளைகள் 4 நாள் போனா அதுக்கப்புறமா கொம்மி போகமாட்டேதான்னு கிண்டல் பண்ணிட்டு அடக்காளுவேன். நீங்களாம் ஒரு வாமப்பம் தேவையில்லக்க. நீங்கள் நல்லா வேலை செடியெல்லாம் குடிஞ்சு நிமிந்து அதுவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம்தான். நீங்கள் இப்படி இருந்தால் தான் கரெக்டு. சரி, அது கிடக்கட்டும். அப்ப இப்ப மீன் வாங்கலாம்னா என்ன பண்ண போறா? வேணா இந்த மீனை கொண்டு போறியா? ஐயோ வேண்டாக்க, நீங்கள் பிள்ளைகளுக்கு பொறிச்சு வைப்பிய. அதுலேயும் வந்து வேற நான் வாங்கிட்டு போனேன்னா நல்லா இருக்காது. உங்க மாமியார் கேட்டா சொல்லு, இன்னைக்கு 50 ரூபாய்க்கு தந்தா இவ்வளவுதான் மீன் தந்தானே சொல்லு. சரி, சும்மா நான் பிள்ளைகளுக்கு ஒரு முட்டை கிட்ட போட்டு பொறிச்சு கொடுத்துக்கிடுவேன். இல்லைக்கா வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். நான் வேணா கருவாட்டு கறி வச்சுக்கிட்டேன். 2 முருங்கைக்காய் போகிற வழியில் எந்த வீட்லையாவது அறுத்துட்டு போயிட்டு கருவாட்டு கறிக்கு கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் பற்றியில. கேட்டேன்னா எங்கள் மாமியாரை சொல்லி சமாளிச்சிருவேன். என்னத்தையாவது சொல்லி அந்தவன் கொள்ள வேலை சொன்னான். அதனால் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். கருவாடை வாங்கி கறி வச்சிருக்கேன் அப்படின்னுருவேன். வேணும்னா நான் இதை பொறிக்க தான் வச்சிருக்கேன். வேணா கொண்டு போய் கறி வைப்பியல்னா வை. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும். லட்சு, வாவுமா. அட, பெரிய பொண்ணுங்க தான் இருக்காளா? சரி சரி. ஏக்கா, என் மாமியார் வந்துச்சு வைங்க. உமா எந்தால போனா எந்தால போய் ஒளிஞ்சான்னு வந்து கேட்கும். வந்து கேட்டுச்சுன்னா ஆத்துக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி மீனை பிடிச்சிட்டு வந்துதான் கறியாக்குவாளான்னு சொல்லுங்க. அது வந்ததை வேற சோறு கறி ஆக்காம போட்டுட்டு எந்தால பயணம் போனான்னு சொல்லி எப்படியும் தேடிங்க தான் வரும். வந்துச்சுன்னா சொல்லிருங்க என்ன. அது வரைக்கும் அதை பச்சை தண்ணியும் வந்து குடிச்சிட்டு கம்முன்னு கிடக்க சொல்லுங்க. ஏலா, அந்த ஆளுகிட்ட ஒரு 4 மீன் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கலாம். தேவையில்லாத அந்த மீன்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இப்ப ஆத்துல மீன் பிடிக்க போறாளாம். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இனிமே ஆத்துல போய் என்ன மீன் பிடிப்ப நீ? எப்ப வீட்டுக்கு வந்து கறி வைப்ப? இதெல்லாம் நடக்க காரியமாலா? என்னது மீன்காரங்கிட்ட சண்டையா போட்டா? சண்டை போட்டுட்டு இப்போ ஆத்துக்கா மீன் பிடிக்க போறா? ஆமா, அந்த மீன்காரன் ரொம்ப பேசி விட்டான் வாய்க்கு வந்தபடி. அதனால அவங்கிட்ட சண்டை போட்டுட்டேன். இனிமே அவங்கிட்ட மீனே வாங்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேனா. ஒண்ணு நான் ஏலத்துல எடுத்துட்டு வந்து மீனை விற்பேன், இல்லைன்னா ஆத்துக்குள்ள மீனை பிடிச்சி குழம்பு வைப்பேன். இனிமே நான் அவங்கிட்ட மீனே வாங்கப்படாதுன்னு சத்திய பிரமாணம் எடுத்த மாதிரி முடிவெடுத்துட்டேன். நல்ல ஐடியா. இப்போ மீன் பிடிக்க தானே போற ஆத்துக்கு? நானும் வரட்டுமா? ஏம்ல எனக்கு துணைக்க? ஐயே, அந்த கதையை ஏன் கேட்கா? என் மாமியார் கிளவி இன்னைக்கு ஓ மாமியார் கூட என்னமோ வேப்பமுத்து பறக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு, அதனால எனக்கு நான் வச்சு எனக்கு மீன் குழம்பு சாப்பிட மனவல்ல. நீ இன்னைக்கு உன் கைப்பக்கத்தில் என்ன நீ வைப்பியோ வை, நான் திங்கன்ட்டு போயிருக்கு. நான் உள்ள பாட்டை போட்டு வச்சுட்டு அங்கே ஆடிட்டு நடந்தேன்னா மீன்காரன் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. நேரம் ஆகிப்போச்சு. இனிமேல் மீன் இல்லைன்னா என்னத்தையாவது கருவாட்டை போட்டு தான் கறி வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ மீன் பிடிக்க போகிறேங்கல்ல, நானும் வாரேன். நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்து கறி வைப்போம். எப்படியும் உன் மாமியார் கூட தானே என் மாமியாரும் வரோம். அப்போ அதுக்கிட்ட லட்சுமி அக்கா சொன்னாவனா புரிஞ்சுக்கிடும். சரி, அப்ப நீங்க உன் மாமியார பட்டினின்னு சொல்லு. அட, நம்ம சீக்கிரமா பிடிச்சிட்டு வருவோம். ஒரு தவளை குலையாவது பிடிச்சிட்டு வந்து கறியை வச்சு மீன் குழம்புன்னு கொடுத்துருவோம். இது கூட நல்ல ஐடியா தானா? அப்புறம் என்ன, தண்ணி பாம்புல தான் நம்ம அதுக்குள்ள கிடக்குமே, தண்ணி பாம்பையும் பிடிச்சு கறி வச்சிருவோம். ஏலா, கண்ட கருமத்தையும் பிடிச்சு கறியை வச்சு கொடுத்து கொண்டு விடாதீங்களா? நீங்கள் 2 பேரும் ஒரு முடிவோட தான் திடீரியல்னு தெரியுது. மாமியாரை எப்ப போட்டு தள்ளலான்னு
அக்கா சும்மா இருக்கக்கா, எங்களை அதை செய் இதை செய்யு என்னான்னு வேலை வாங்கி கொல்லியாவது தருமா? உங்களுக்கு என்ன தெரியும்? மாமியாரோட இருந்து பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. உங்களுக்கு மாமியார் பிரச்சனை கிடையாது. ஆமா ஆமாடா, அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாவ. சரி சரி பெரிய பொண்ணு, வா நம்ம போவோம். இங்கே பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆயிரும். சீக்கிரமா போய் என்னத்தையாவது பிடிச்சிட்டு வந்து கறியை வச்சு கொடு பொண்ணுக்கு. கறியை வச்சு ஊத்துல இனிமே நீங்க சோறே போகக்கூடாதுன்னு சொல்லணும். ஆமாம், இன்னைக்கு வேட்டைக்கு வர மாதிரி போய் ஆத்தங்கரையில் போய் மீன் பிடிச்சாலும் சரி, வக்க ஓனானி எதை பிடிச்சாலும் பொறிச்சு கொடுத்து இதான் மீன் தின்னுங்கன்னு சொல்லி கொடுத்துடணும். டெஃபினெட்லி கம் ஆன். ஏக்க, எங்களை வந்து யாராவது கேட்டவன்னா மீன் பிடிக்க ஆற்றுக்கு போயிருக்கோன்னு சொல்லுங்க. வரட்டுமா? எல்லாம் தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்க. ஒழுங்கா வீட்டுல போய் சுவாறு கறி ஆக்கி வைங்களா, என்னத்தையாவது போட்டு காய்கறியாவது. முன் வச்ச கால பின் வைக்க முண்டோம். நாங்கள் போய் ஆற்றுல மீன் பிடிச்சியே தீருவோம். இவ்வளவு சரிப்பட்டு வர முடியாளுவ, இவ்வளவு சரியே பட்டு வர முடியாளுவ. இவ்வளோட்ட போராட முடியாது நம்மளால. எதுலையும் நம்மளை கொத்து விடாம இருந்தா சரிதான். சும்மா கடந்து புளி தண்ணி காஞ்சிட்டு அடக்கு மளவு கிளவு ஒன்றும் கூட்டிப்படாம அப்படியே போட்டு கூட்டி போட்டிருக்கேன். ஐயோ இவ்வளோ வந்தாலே நமக்கு வேலை ஓடாதம்மா. ஆமாம், நம்ம மீன் பிடிக்கன்னு கிளம்பியாச்சு. எதை வச்சு பிடிக்கிறது மீன்? உன்னோட சாலை வச்சு மீன் பிடிச்சிக்கிடலாம் என்ன? அட பெரிய பொண்ணு, நீ என் உயிரை வேணாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும். ஆனா என் உடம்புல இருந்து இந்த சாலை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன் பாத்துக்க. இது நான் மானம் கத்த பெருமாள் மாதிரி சாலை உடம்புல இருந்து எடுக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படிலாம் மீனை பிடிக்கிறது? ஆத்தங்கரையில் போய் கையில் வச்சா மீனை பிடிப்ப? அது போற வழியில ஏதாவது குச்சி கிச்சி எடுத்து தூண்டில் மாதிரி ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படுற? போற வழியில எவ்வளோட்லயாவது சேலை துணி கொடியில காயும், அந்தாலும் எடுத்துக்கிட்டு போவோம். ரெண்டுல ஏதாவது ஒன்னு ரெடி பண்ணி வச்சு பிடிச்சுக்கிடலாம். நீ வா என் கூட. என்னமோ சொல்ற. சரி, மீனை பிடிச்சா சரிதான், வா. கைவசம் நான் ஏகப்பட்ட ஏற்பாடு வச்சிருக்கேன். அதனால நீ வா, பயப்படாம மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம். சந்தியா, நாளைக்கு நம்ம காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷன் இருக்கு. அதனால மறக்காம நாளைக்கு கேரளா சைடுல தான் வரணும்னு சொல்லிட்டேன் அம்மா. வாய்ப்பே இல்ல கலை. ஏன்பா சந்தியா அப்படி சொல்ற? என்கிட்ட எல்லாம் கேரளா சரியே கிடையாது. நானே ஒவ்வொரு துணியும் என் தங்கச்சிட்ட இருந்து ஆட்டையை போட்டு பிச்சை எடுத்து பொடிய மாதிரி எப்பனா சாலுது ஃபேண்ட்டுன்னு மாற்றி போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இதுல வேற கேரளா சரியா? வாய்ப்பே இல்லை, நான்லாம் வரமாட்டேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் போட்டுட்டு வருவேன். அப்படிலாம் சொல்லாதப்ப. நம்ம கிளாஸ்ல எல்லாவளும் பிளான் பண்ணிட்டாளுங்க கேரளா சாரி தான் போடணும்னு. நம்ம மட்டும் மொக்கையா வந்தா நல்லா இருக்காது, புரிஞ்சுக்க. கலை என்கிட்டயும் கிடையாதுடி, நானே என்ன பண்ணேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியாது, எப்படி ஆயினும் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு போனதுமே வீட்டுல எப்படின்னா அடம் பிடிச்சு ஒரு கேரளா சாரி மட்டும் வாங்குங்க. வாங்கி ஏதாவது மேட்ச் ஆகுற மாதிரி வீட்டுல ஏதாவது பிளவுஸ் இருந்தா அதை போட்டுட்டு வாங்க. நீ சொல்லுவ, உனக்கு உங்க அக்கா இருக்கா, அதனால உங்க அக்கா சாரி எதுனா இருக்குமா இருக்கும், அதனால நீ இவ்வளவு தைரியமா பேசுற. ஆமா, எங்க அக்கா சாரி தான் நான் கட்டுறேன். அதுவே தொலைன்னு இருக்கும், என் சைஸுக்கு பத்தாது. நானே ஏதாவது ஒரு டெய்லர் அக்காவை பிடிச்சி எனக்கு கொஞ்சம் பிடிச்சுதாங்கன்னு கேட்டுதான் ஈவினிங் போய் நான் பிடிச்சி போடணும். அதனால நீங்களும் எப்படின்னா ரெடி பண்ணுங்க. அக்கம் பக்கத்துல யார்ட்டையாவது கேளுங்க, அவங்க இருந்தாலும் தருவாங்கல்ல. ஏதாவது பக்கத்துல அக்கா வீடு இருக்கா, உனக்கு தெரிஞ்சவங்க வீடு இப்படியும் வச்சிருப்பாங்க, கேட்டு பாரு. மகின் ஒரு அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பாக்குறேன். ஆனா கிடைக்குமான்னு கன்ஃபார்மா தெரியல. என்னடி ஆளுக்கு இப்படி பண்றீங்க? என்கிட்ட கேரளா டைப்ல வேணா ஒரு பாவாடை சட்டை இருக்கு, அது வேணா போடுவோமா? ஆமாக்களே, என்கிட்டயும் சாண்டில் கலர்ல ஒரு பாவாடை இருக்கு, பட்டு பாவாடை சட்டை. அது நல்லா இருக்கும், அது கேரளா இது மாதிரி தான் இருக்கும். ஆனா மேல சட்டை வந்து ரெட்டு தான், ஆனா கீழே வந்து சாண்டில். அது நல்லா தான் இருக்கும், வேணா அதை ட்ரை பண்ணுவோமா அந்த மாதிரி? அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. நம்ம ஸ்கூலு எல்லா இடத்துலயும் தான் போட்டிருக்கலாம். வீட்டுக்கு போனதே பாவாடை சட்டை அப்படிதான் மாத்திரம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம். அதே மாதிரி இருந்தா யூஸ்வலா இருக்கும். சாரி எல்லாம் கட்டினாதான் நம்ம காலேஜுக்கு வந்துட்டோம் பெரிய பிள்ளை மாதிரி நல்லா அழகா இருக்கும். அதனால கண்டிப்பா சாரி தான் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டேன் அம்மா. மாப்ள, இவளுங்க அலும்பு தாங்க முடியலடா. ஆமா மச்சான், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓவர் அலும்புல சிலம்பலா இருக்கு. என்ன இவங்க கேரளா சேலை கட்டிட்டு வந்தாலும் இவங்க கேரளா பொண்ணுங்க மாதிரி இருக்க போறதில்ல. அப்புறம் என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலைன்னு தான் தெரியல. என்னல எங்களே கிண்டல் பண்றீங்களா? கிண்டலும் பண்ணல சுண்டலும் பண்ணல, உண்மையை தான் சொன்னோம். நீங்களாம் கேரளா சாரி கட்டினா எப்படி தெரியுமா இருக்கும்? பாடையில போற பாட்டி வெள்ளச்சலை கட்டிட்டு வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எங்களை அநியாயத்துக்கு கிண்டல் பண்றீங்கள. அதனால தயவு செய்து நீங்கள யாரும் கேரளா சைடுல வந்துடாதீங்க சொல்லிட்டேன் அம்மா. மூஞ்சிலே குத்திடுவேன் அம்மா, சும்மா இருங்களே. இவனோட கேரளா பிள்ளையில பார்த்தா மட்டும் ஜொல்லு வடிப்பானுவேன், எங்களோட மட்டும் கேரளா சாரி போடக்கூடாதுங்கன்னுவேன். மஞ்சு நாங்க கேரளா பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அது நல்லா இருக்கும்னு சொல்ல வரோம். உனக்கு நல்லா இருக்காது, தயவு செய்து நீ கட்டிடாத.
இல்ல ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சு ஓடி போயிருங்க. இங்க உட்கார்ந்துகிட்டு எங்களை வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல மூஞ்சிலே மீச்சு போடுவேன் அம்மா மிதிச்சு. கலை கலை இங்க பாரு, வெள்ளை சேலை கட்டிட்டு வந்தா கண்டிப்பா பியாய் மைதாண்டி இருப்பீங்க நீங்களாம். தயவு செய்து வேண்டான்னு சொன்னா கேளுங்க. உங்க மேல இருக்க ஒரு பாசத்துல நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால உண்மையே சொல்றேன். யாரும் உங்களை மற்ற யாரும் வேற கிளாஸ் பசங்க வேற செக்ஷன் பசங்க உங்களை கிண்டல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி எங்க மனசுல இருக்கதை நான் அப்படியே சொல்லிட்டேன். தயவு செய்து நீங்களாவது நாங்க சொல்றதை கேளுங்க. கண்டிப்பா உங்களை பார்க்க பியாய் மாதிரி தான் இருக்கும். அட பியாயின்னு தான் ஞாபகம் வருது. சந்தியாளுக்கு பியாய் பிடிச்சிருந்தாமே, அதான் ஆம்பளை பேயி. அட ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். ஆமா, எப்படி உனக்கு சரியாச்சு? உனக்கு பியாய் பிடிச்சிருந்த போது ஏதாவது தெரிஞ்சுச்சா? இவ எனக்கு ஒண்ணுமே தெரியலதா. எல்லாரும் சொன்னாவே எனக்கு தெரியும். எனக்கு ஆனா ஒண்ணுமே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனா ரொம்ப கோவமா இருந்தேனா, நிறைய சாப்பிட்டேனா, அப்படி என்னென்னமோ சொன்னாங்க. உங்க தங்கச்சியை பத்தி பயந்து ஓடி இருக்குமா அந்த பேயி இல்லையாக்கோ? தெரியல, அவ என் பக்கத்திலே வரல. இவ எனக்கு இந்த பியாய் பிடிச்சா எப்படி இருக்கணும்னு பார்க்க ஆசையா இருக்குதே. வா, அப்ப நீயும் நடு வெயில் உச்சி வெயில் 12 மணிக்கு போய் கணத்தை எட்டி பார்த்துட்டு நில்லு. உனக்கு ஏதாவது ஒரு பியாய் பிடிக்கும். இல்லைன்னா நடுராத்திரி எந்திரிச்சு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போ, ஏதாவது கிடைக்கும். ஏது எலும்பு கூடா? மச்சான் பியாயெல்லாம் இவனுங்களை கண்டு பயந்து ஓடிரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவியா நீ போலாம். வேணா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் பாரு. வாய மூடல குரங்கு. டேய் மச்சான் ஆதி குமாரே. அட இவனுக்கு என்னவா, இவன் என்னத்துக்கு அறக்க பறக்க வரான்? டேய் மச்சான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள சொல்லு. அங்க பசங்க எல்லாம் குரூப் ஷாட் எடுக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. காசு கொடுத்தனா எல்லாருக்கும் ஒரே போல ஓணம் செலிப்ரேஷனுக்கு வயலட் கலர்ல என்னமோ ஷர்ட் எடுக்கானுங்களாம். டேய் மாப்ள, வயலட் கலரா? ஆமாடா. டேய் அந்த கலர்லாம் எனக்கு நல்லாவா இருக்கும். டேய் அந்த கலர்லாம் தான்டா உனக்கு மாசா இருக்கும். சிங்கிச்சான் சிங்கிச்சான் வயலட் கலர் சிங்கிச்சான் இருக்கும், அவ்வளோ இருக்கும். என்னடா மச்சான் திடீர்னு முடிவு பண்ணிருக்கானுவன்? மற்ற செக்ஷன்ல பாய்ஸ் எல்லாம் எடுக்கிறானுங்க போல இருக்கு குரூப் ட்ரெஸ். அதனால நம்மளும் எடுப்போம்னு திடீர்னு பிளான் போட்டிருக்கானுங்க. ஒரு 400 ரூபா கேட்கறானுங்க. ஒரு ஆளுக்கு 400 எடுத்துட்டு ஏதாவது கம்மியாச்சு இல்லை டிஸ்கவுண்ட் போக மீதி இது இருந்துச்சுன்னா ஏதாவது கிளாஸுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. எப்படி நம்மளும் எடுப்போமா எப்படி? ஆனா எல்லாரும் போட்டு நம்ம மட்டும் போடலன்னா அதுவும் ஒரு மாதிரியா இருக்கும், பாத்துக்கோங்க. ஆனா இப்ப என் கையில எல்லாம் காசு இல்லப்பா. உடனே எல்லாம் ரெடி பண்ண சொன்னா என்னாலலாம் முடியாது. நான் வேணா இப்போ உங்க 2 பேருக்கும் போடுறேன். அப்புறமா நீங்க காசை கொடுங்க. ஓகேவா? எப்படி நீங்க ஓகேன்னு சொன்னா நான் நம்மளுக்கும் சொல்லுவேன். அதான் கேட்க வந்தேன். சரி மாப்பிள்ள. அப்புறம் எல்லாவனும் போடுறான்னா வேற நம்மளும் போடலன்னா வேற நம்மள மட்டும் டார்கெட் பண்ணுவானுங்க. சரி அப்போ எனக்கு கொடுத்துரு, நான் அப்புறம் தாரேன் உனக்கு. ஏன்னா என்கிட்ட இப்போ 200 தான் இருக்கு. நான் அப்புறம் உனக்கு சேர்த்து தாரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, அப்போ நம்ம 3 பேருக்கு சொல்லிடவா? சரி அப்ப சொல்லு, வேற என்ன பண்ண? சரி ஓகே. உங்களுக்கு மட்டும் அந்த ஷர்ட்டை போட்டா நீங்க என்ன பெரிய கேரளா பாய்ஸ் மாதிரி ஆயிருவீங்களோ? கேவலமா இருப்பீங்களே. பரவாயில்ல, இருந்துட்டு போறோம். அதானே, நாங்க தான் பெரிய குயின் அப்படி இப்படின்னு சீனெல்லாம் போட மாட்டோமே. நீங்க தான் நாளைக்கு அப்படியே தலைவரி கோலமா வச்சுட்டு முந்தானி அப்படியே விரிச்சு போட்டுட்டு அப்படியே சீனை போடுவீங்க. அந்த சீனெல்லாம் பார்க்க முடியாது. எங்கன்னா சரக்கு கிடக்கு அடிச்சுட்டு அவ்வளோ மட்டையாக போறானு பாரு. அச்சான் மறக்காம நாளைக்கு வாமிட்டிங் டேப்லெட் ஞாபகப்படுத்துடா. வாமிட்டிங் கண்டிப்பா வந்தாலும் வரும். நம்ம ஒரு வாமிட்டிங் டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறோம். அப்பப்போ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா, வாந்தி எடுத்துருவோம். போய் தொலைங்களா எருமைங்களா. உண்மைகள் ஒரு சில நேரம் கசக்கத்தான் செய்யும். பரவாயில்ல, நீ மிதிச்சாலும் பரவாயில்ல, நாங்க அப்படிதான் சொல்லுவோம். சரி வரட்டுமா? போய் தொலைங்களா, உயிரை வாங்காதீங்க.